வணக்கம், வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது அடாலசன்ஸ் அண்ட் ஆட்டிசம். ஸோ அதில் இது செகண்ட் வீடியோ. அண்ட் இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் சேலஞ்சஸ். அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறதுல ஒரு 5 திறமைகள் 5 ஸ்கில்ஸ் வருது. இது என்னது? ஃபஸ்ட் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை தானே ஆரம்பிக்கிறது, அதான் டாஸ்க் இனிஷியேஷன் அப்படிமோ. அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. 3வது என்ன பண்ணுறோமோ அதை ஞாபகம் வச்சுன்னு செய்யறது. ஸோ ஒரு வேலையை ஆரம்பித்தா அதை முடிக்கிற வரைக்கும் அதை செய்யறதுல அதில் ஒரு ஃபோக்கஸ், அதை ஒர்க்கிங் மெமரியில் வச்சுட்டு செய்யறது. 4வது சிச்சுவேஷன் மாறித்து, ரூல்ஸ் மாறித்துன்னா அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது, அதை நம்ம காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிம்போம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது இம்பல்ஸ் கண்ட்ரோல். அப்படின்னா நினச்சதை செய்யறது, நினச்சதை சொல்கிறது இல்லாமல் யோசித்து பண்ணுறது, யோசித்து செய்யறது. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ராண்டல் லோப் அப்படிமோ அதோட திறமைகள். இது நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். இன்ஃபேக்ட் அடாலசன்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரியமான சேலஞ்ச் இது தான். ஸோ இதை நம்ம எப்படி என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னு தெரியும் பட் தானே பண்ண ஆரம்பிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் நீங்கள் சொல்வீங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணணும்னு தெரியும், ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு பண்ணுடான்னு நான் சொல்லணும் அப்படிம்பீங்க. ஸோ அதுதான் டாஸ்க் இனிஷியேஷன் இஷ்யூ. அடுத்தது நெக்ஸ்ட் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது. அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை எடுத்துன்னு ரொம்ப நாளை பண்ணுவான், மிச்சதெல்லாம் நின்று போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு கிளம்புனோன்னா நீங்கள் ஒன்று அடுத்தது இதை செய், இதுதான் முக்கியம், இதை பண்ணியா அதை பண்ணியான்னு நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கிறது. 3வது ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருக்கும் போது திடீர்னு அதுலேருந்து வேறு எங்கேயோ போயிடுறது. ஸோ இதை முடிக்காமல் அடுத்த வேலைக்கு போயிடுறது. ஸோ அந்த ஒர்க்கிங் மெமரியில் இந்த ப்ராப்ளமை வச்சுக்காமல் அடுத்ததுக்கு ட்ரிஃப்ட் ஆஃப் ஆகிடுறது. 4வது காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுதான் ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். ஸோ எதுவாக இருந்தாலும் மாறக்கூடாது. அதே ட்ரெஸ், ஹோட்டலுக்கு போனால் எப்போ பாரு அதே சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணுவாங்க, ஒரே ரூட்டு தான் ஃபாலோ பண்ணோம், இந்த இடத்துக்கு போனோம்னா போன தடவை என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறது. அது நடக்கலை அப்படின்னா ரொம்ப கத்துறது, அமக்கலம் பண்ணுறது. டைனிங் டேபிளில் கூட பார்த்திங்கன்னா இடத்த மாற்றினீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாடு ஒரே விதமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது. ஸோ பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அமக்கலம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்கெடியூலாக போச்சுன்னா அவங்களுக்கு தே ஃபீல் மோர் இன் கண்ட்ரோல், அவங்களுக்கு ஆங்ஸைட்டி கம்மியாக இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது இம்பல்ஸ் கண்ட்ரோல். இம்பல்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னா நினச்சதை சொல்கிறது, நினச்சதை பண்ணுறதா இல்லாமல் யோசித்து பண்ணுறது. திடீர்னு குதிக்கிறது, திடீர்னு பாடுறது, கேள்வி கேட்டான முந்திரி கொட்டை மாதிரி பதில் சொல்கிறது அப்படிம்போம். ஸோ இதெல்லாம் தான் இம்பல்ஸ் கண்ட்ரோல் இஷ்யூ. குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ஸ்கில்ஸுமே நம்ம வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸை வச்சு ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதுக்கு 12 to 24 இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணி இதை டெவலப் வைக்கலாம். பட் பர்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நம்ம பசங்களுக்கு இது நம்ம ஒர்க் பண்ணலாம். என்ன கேம்ஸ், என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் வரும்.